அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய கணேஷ்குமாரனுடைய சேட்டைகளை பற்றி பேசலாம். இல்லை, என்ன கொடுமை சார் இது? இப்போ நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன். நான் பாக்கி இருக்கின்ற அனைத்து டேக்ஸ்களும், அதாவது தண்ணிக்கு தனியாக வரி, தண்ணி வர்றதில்ல, மொத்தமாக ஒரு நாளைக்கே 88 நபர்கள் இருக்கின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வர்றதே மொத்தமாக 3000 லிட்டர் ஏதோ. அதற்காக தனியாக காசு கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அது அடுத்த பிரச்சனை. அது 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 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் எல்லாமே நம்ம தானே கொடுக்கணும். நம்ம தானே டேக்ஸ் பேயிங் பப்ளிக்ங்கிறது நம்மளை மாதிரியான சம்பளம் வாங்குகிற நபர்கள் தானே. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தவிர ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வர சென்னை மாநகராட்சி வசூலிக்கிறது. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் கொடுத்துட்டுருக்கோம். அப்போ இவர்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், நான் எங்கே குடியிருக்கேன்னு அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பல நபர்கள், சென்னையில் இருக்கின்ற அனைத்து நபர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நபர்களுடைய டீட்டெயில்ஸும் ஒரு மாநகராட்சியிடம், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டாலும் சரி, இல்லை இவர்கள் மெட்ரோ வாட்டர், அந்த மாதிரியான டுவார்டு போர்டு, இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறது. வருஷம் இல்லை, இப்போ எவ்ரி 3rd month 4th month டேக்ஸ் சூப்பராக வருது. நாம் எல்லாமே டேக்ஸ் கொடுத்துட்றோம். அப்போ மாநகராட்சி தான் இந்த என்யூமரேஷன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸினுடைய மேப்பிங் நீங்கள் ஓட்டர் ஐடியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது என் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னுடைய இது எங்கிட்ட எப்பி கார்டு இருக்கிறது. ஆனால் நான் இடம் மாறுறதுனால என்னுடைய பேர் நீக்கப்படுகிறது. அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கிட்டையும் கேட்கல, அந்த வீட்டில் இப்போ இருக்கிற நபர்கிட்டையும் கேட்கவில்லை. அவர்களாக நீக்கி விட்டார்கள். வீட்டுக்கு வரவே இல்லை. இவர்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீக்கிவிட்டார்கள். அது பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ எபிக் கார்டு இருக்கிறது. நான் ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த முகவரியில் இப்போ கிடையாது. எனக்கு 2002 நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு எனக்கு ஓட்டு போடவில்லை. 2002 தேர்தல் கிடையாது. 2001 தான் தேர்தல் இருந்தது. 2005 எனக்கு பேர் இருக்கா, என்னுடைய சீரியல் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. அதன் பிறகு தான் இந்த எபிக் கார்டு எனக்கு கையில் வருகிறது. அதாவது 2013 2014 தான் எபிக் கார்டு எங்கிட்ட வருகிறது. அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் இன்றைக்கி வாக்களிக்க முடியாது, என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இல்லை என்று சொல்லும்போது எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இன்கம் டேக்ஸ் வரை கட்டி கொண்டிருக்கிறேன். அதற்கும்